வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மருந்து தான் உங்கள்கிட்ட நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். அருமையான மருந்து. நம்ம செடிகளுக்கு வந்து பாதுகாப்பு அரணாகவும், நம்ம செடிகளில் பூ வருகின்ற தருணங்களில் இந்த மருந்து அடிக்கும் பொழுது நம்ம பூவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இந்த மருந்து செயல்படும். பூவில் இருக்கிற இந்த காம்பு சுருக்கம், மொக்குப்புழு, சிவப்பரும்பு, புழு அரும்பு, கருகல், இது எல்லாத்தையும் வந்து மிக அருமையாக தடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு மருந்து. கூடவே நம்ம இலைகளில் வர காம்பு சுருக்கம், இலைகளில் வர இலை சுருட்டு, பிறகு வந்து பார்த்திங்கன்னா முடக்கு, எல்லாத்துக்கும் வந்து இது வந்து நல்ல சிறப்பான ஒரு மருந்து. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னான்னு தெரியல. அலைக்கான் அப்படிங்கிற மருந்து அற்புதமான மருந்து, தெளிவான மருந்து, சொன்னால் சொல்கிற மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருந்து. இதில் கெமிக்கல் காம்போசிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, தைமத்தைசியம் ப்ளஸ் லாம்ப்டா குளோரைடு. தைமத்தைசியம் அப்படிங்கிறது ஒரு தனியாக மருந்தும் வருது, லாம்ப்டா குளோரைடுக்கும் தனியாக ஒரு மருந்து வருது. ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்து ஒரு மருந்து வருதுன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தைமத்தைசியம் அப்படிங்கிற மருந்தே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு மருந்து, பேந்தால் மார்க்கருக்கு நிகரான ஒரு மருந்து. அதில் தைமத்தைசியம் மட்டும் இருக்கும். கூடவே லாம்ப்டா குளோரைடுலாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேனுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு மருந்து. பேனுக்கே பேர் போனது லாம்ப்டா குளோரைடு தான். அதேமாதிரி தைமத்தைசியம்லாம் பார்த்திங்கன்னா பூ டேமேஜ் இல்லாமல் பூவில் வர பிரச்சனை சால்வ் பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான மருந்து. அந்த மருந்தோட பிராண்டு அலைக்கா. உங்கள் ஏரியாவில் ஒரு வேளை பிராண்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இதை இதே கெமிக்கல் காம்போசிஷனில் கிடைக்கிற மருந்தாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் சிறிதளவு குவான்டிட்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். காரணம், ஒரு ஏக்கருக்கு இது தேவையானது 80 ml தான். 1 லிட்டருக்கு 0.5 ml. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொலி அத்தனையும் இன்று காலை அதாகப்பட்டது 2 மார்ச் 2026 காலையில் 4 மணி முதல் 8 மணி வரைக்கும் எடுத்த இந்த காணொலி அத்தனையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம செடிகளில் தெளிவாகவும் நிறைவாகவும் தேவையான பூக்களும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு அறுவடை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இன்றைக்கி 2 மார்ச் திருவண்ணாமலையில் கிளைமேட்டு பார்த்தோம்னா 34 டிகிரி வந்து போட்டிருக்காங்க வெதர். இதுக்கு மேலே தொடர்ந்து 34 டிகிரியாக போயிட்டுருக்கிறதுனால இன்று நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு இருந்த கிலோ அறுவடையிலேருந்து ஒரு 1/2 கிலோ வந்து சேர்ந்து பூ வந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா கிளைமேட்டு தான் காரணம். இதையுமே கிளைமேட்டு மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவோட தரம் அறுவடை எல்லாமே வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோலேருந்து ஒரு 15-20 கிலோ ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு 2-3 கிலோ வந்துக்கிட்டு இருக்குது ரெகுலராக. பூ நிறையா இருக்குது. இந்த பூ வந்து அறுவடைக்கு ஏன் தயாராகலை அப்படின்னு நம்ம வந்து பல விதமாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நம்ம கிளைமேட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. நமக்காவது பரவாயில்ல, கிலோ இவ்வளோ வந்துட்டுருக்குது. மற்ற இடங்களில் வந்து ஃப்ளவர் வந்து யாருக்குமே சுத்தமாக வரதில்லை. இப்போ நம்ம இந்த பூ வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ இல்லை 60 கிலோ வந்து ஏறும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். காரணம், கிளைமேட்டு எப்படிலாம் வெயில் அதிகமாகுதோ ஒரு நாளைக்கு 2 கிலோ 1 கிலோ பூ ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் 7லேருந்து ஒரு 8 கிலோ பூ வரும்ன்றது நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி பூவெல்லாம் வந்து இந்த வெயிலில் அற்புதமாக நமக்கு சிறப்பாகவும் நிதானமாகவும் எக்ஸலண்ட்டாகவும் அட்டகாசமாகவும் நமக்கு வந்து ஃப்ளவர் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த தோட்டம் 1.5 ஏக்கர் பரப்பளவு மொத்தமாக. இந்த 1.5 ஏக்கர் பரப்பளவுலையும் 1 ஏக்கர் பரப்பளவு தான் நாங்கள் பூ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு 50 சென்ட் பரப்பளவில் பூ வந்து நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா 1 ஏக்கரில் 3 கிலோ 4 கிலோ எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 3-4 கிலோ அப்படிங்கிறது இன்றும் மொத்தமாக எல்லா செடியிலும் வந்து ஒட்டு மொத்தமாக பூ அறுவடைக்கு நமக்கு வரலை. அப்படியே பூ என்ன ஆகிடுறதுன்னா 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ 3 கிலோ அப்படி ஒரு நாளைக்கு 1 கிலோ 2 கிலோ ஏறிக்கிட்டே இருக்குது. கிளைமேட்டு என்றைக்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்குதோ அன்றைக்கி டப்புன்னு 3 கிலோ 2 கிலோ ஏறிடுது. கிளைமேட் என்றைக்கு கொஞ்சம் பனி அதிகமாக இருக்குதோ அப்படியே அங்கே பூ வரத்து அப்படி நின்று போகுது. அதான் இதில் இருக்கிற மிக ஒரு சிக்கல். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு நாளைக்கு 3-4 கிலோ வரும் சமயத்தில் இன்றைக்கி கிலோ வந்து 400 450 போகும்போது ஒரு நாளைக்கு 1000 1500 நமக்கு கிடைக்கிது. இது வந்து போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போதாது இல்லையா? நம்ம பண்ணுற செலவுக்கும் வர பூவுக்கும் வந்து போதாது.
இப்போ நம்ம கிளைமேட்டு சேஞ்ச் ஆனால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 100 கிலோ பூ கூட வரதுக்கான சாத்தியக்கூறு 100% உறுதியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து தோட்டத்தில் பூ இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து என்னோடய அனுமானம் பிரகாரம் ஒரு நாளைக்கு 40லேருந்து ஒரு 60-70 கிலோ பூ வரும். இந்த மாதிரி பூ கட்டியிருக்கும்போது நமக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அடியில் பூ வந்து அறுவடைக்கு தயாராகும். மேலே இருக்கிற ஒரு அடுக்கு வந்து புதுசாக துளிர் வந்து அந்த துளிரில் வந்து அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதம். காரணம், நான் செடியை கட் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். கீழேருந்து அறுவடை எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் துளிர் எடுக்குது. துளிர் எடுக்கிற இடம்லாம் வந்து அரும்பு கட்டுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு நாளைக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 50 கிலோ பூ வந்தால் கூட எனக்கு போதும். குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 50 கிலோ பூ வந்தால் போதும். இந்த மாதிரி எனக்கு ஒரு 1.5 ஏக்கர் முழுவதுமாக எனக்கு வந்ததுன்னா ஒரு 1500 கிலோ ஒரு மாதத்திற்கு கிடைச்சா எனக்கு மிக மிக போதும். ஒரு கிலோ 300 ரூபாய் அப்படிங்கிற அளவில் போனால் கூட விற்றா கூட நமக்கு 4.5 லட்சம் 4.5 லட்சம் நமக்கு வருமானமாக கிடைக்கும். அதில் 50,000 நமக்கு மருந்து செலவுக்கும் 1 லட்சம் நம்ம மேன் பவர் செலவுக்கும் நம்ம செலவு பண்ணால் கூட மீதமுள்ள 3 லட்சம் நமக்கு நிகர லாபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய தோட்டத்தில் நான் பயன்படுத்துகிற மருந்தோட அளவுகள் எல்லாம் கணக்கீடு பண்ணும்போது 50,000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு தொகை தான். என்னை பொறுத்த வரையில் ஒரு 30,000 இருந்தால் போதும். 30,000 இல்லை 25,000 இருந்தால் கூட தாராளமாக போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து மிகவும் சீப்பான விலை குறைவான மருந்துகளை வச்சு அதை சிமோடிஸ் மற்றும் கிரேசியா போன்ற காம்பினேஷன் மருந்துகளோடு சேர்த்து நான் அடிக்கும்போது எனக்கு இந்த மருந்தோட செலவுகள் வந்து மிகவும் குறைவாக தான் எனக்கு வருதுங்க. உர செலவு மட்டும் எனக்கு கண்டிப்பாக ஒரு 4லேருந்து ஒரு 5 மூட்டை உரம் மாதம் நான் வாங்கணும். இந்த உர செலவு மட்டும் எனக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ஒரு மூட்டை கணக்கீடு வரும்போது நான் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மூட்டை வாங்கினாலும் அது ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் எனக்கு மருந்தோட உரத்தோட செலவு வரும். மீதமுள்ள இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ பூ நமக்கு தோட்டத்தில் வரும் பட்சத்தில் இப்போ ஒரு 3-4 கிலோ வரும்பொழுது நம்ம தம்பியை பறிச்சிடறாப்புல. இப்போ நம்ம ஒரு 10-15 கிலோ இல்லை 20-30 கிலோ 40 கிலோ வரும்பொழுது அதுக்கு தகுந்த ஆளுங்களை நம்ம போட்டு தான் ஆகணும். குறிப்பாக ஒரு 50 கிலோ பூ வருதுன்னா நம்ம ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு நமக்கு தோட்டத்தில் அறுவடை பண்ண வருவாங்க. இப்போ போன வருடம் வரைக்கும் 150 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வருடம் எவ்வளோ கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ 150 ரூபாவை நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம போனால் கூட 10 பேர் வந்தால் ஒரு நாளைக்கு நமக்கு 1500 ருபீஸ் நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10 பேருக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் தோட்டத்தில் பூ வர மாதிரி ஒரு முன்னேற்பாடு பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஆள் வருமானன்றது சந்தேகம்தான். வந்தாலும் லாபம், வராட்டி நமக்கு தெரியாது. அவர் வேலை வரவில்லை என்றால் நம்ம தோட்டத்தில் மொத்த பூவும் வந்து நம்மளால் பறிக்க முடியாமல் எல்லாமே வீணாக போயிடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 பேர் பறிக்கக்கூடிய ஒரு அளவில் மட்டும், அது எப்போ எனக்கு கணக்கீடு தெரியும்னா இந்த மார்ச் மாதம் எனக்கு இந்த வரப்போகின்ற நாட்களில் பூ நமக்கு எப்படி ஏறப்போகிறது அப்படின்றத கணக்கீடு வச்சுக்கிட்டு இந்த கணக்கீடு பிரகாரமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு தோட்டத்தையும் நம்ம பகுதிகளாக பிரிக்க போகிறோம். 6 பகுதிகளாகவோ இல்லை 8 பகுதிகளாகவோ நம்ம பிரிக்க போகிறோம். அந்த மாதிரி பிரிக்கும் ஒரு சமயத்தில் குறைஞ்சபட்சமாக நம்ம ஒரு 25 சென்ட்டாவது நம்ம பிரிக்க போகிறோம். அந்த 25 சென்ட்டை 1.5 ஏக்கர் பரப்பளவு நம்ம கணக்கு வச்சா கூட 6 பகுதிகளாக வரும். இந்த 25 சென்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பூ வரக்கூடிய மருந்து, அதுக்கு தேவையான அடி வரும். ஒரு வாரம் கழித்து 2வது பகுதி, ஒரு வாரம் கழித்து 3வது, அதே மாதிரி ஒரு வாரம் இடைவெளியில் நமக்கு 6 பகுதிகளாக நம்ம பிரித்து நம்ம மருந்து அடிக்க போகிறோம். அடி உரம் நம்ம வைக்க போகிறோம். அந்த ஒரு வாரம் இடைவெளி எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குறிப்பாக நான் சொல்ல போகிறது, இப்போ முதல் பகுதியில் வந்து பூ வந்து அறுவடை அதிக உச்சபட்சமாக ஒரு 20 கிலோ 25 சென்ட்டில் ஒரு தோராயமாக ஒரு 20 கிலோ உச்சபட்சமாக நமக்கு வருதுன்னு வச்சுப்போம். ஒரு கணக்கீடு வச்சுக்கிட்டால் கூட உச்சபட்சமாக 20 கிலோ வரும் சமயத்தில் நம்ம அப்படியே டவுன்ஃபால் ஆகும். சிறிதாக குறையும். 18 கிலோ 15 கிலோ 10 கிலோ 11 கிலோவாக நமக்கு ஃப்ளவர் வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வது பகுதி அப்போ நமக்கு வந்து 3 கிலோ 4 கிலோவாக நமக்கு தொடர்ந்து பூ ஏறிட்டு வரும். அப்போது இது குறையும், இது ஏறும். அதேமாதிரி 2வது பகுதி உச்சத்தில் தொடும்போது 3வது பகுதி ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எப்படி கணக்கீடு பண்ணி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு 20லேருந்து 30 கிலோ நமக்கு அறுவடை வரணும். ஏன்னா இந்த தோட்டமும் அறுவடை வரும், 2வது பகுதியும் தோட்டம் நமக்கு அறுவடை வரும். நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 40 கிலோ
அப்படிங்கிற அந்த அந்த அறுவடை பூ நம்மளால் 10 பேர் வச்சு அறுவடை பண்ண முடியும். ஒரு ஆள் வந்து ஒரு 3 கிலோ அறுவடை பண்ணால், நல்லா 4 கிலோ அறுவடை பண்ணால் கூட நமக்கு 30லேருந்து 40 கிலோ அறுவடை நம்மளால் பண்ண முடியும். இந்த 40 கிலோ பூ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு டாஸ்க் தான். இது தொடர்ந்து 40 கிலோவாக வரணும். வந்தால் தான் நாம சொல்கிற கணக்கு சரியாக வரும். 1000 கிலோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரைமரி டார்கெட்டு. அல்டிமேட் டார்கெட் அப்படின்றது 1500 கேஜி. இது நம்ம எதுவுமே கணக்கிட்டு வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது. காரணம், நம்ம சொல்வது ஒன்றாக இருக்கும். நம்ம நினைப்போம் ஒரு 1000 கிலோன்றது 1500 கிலோ மாறும். 1000 கிலோன்னும்போது ஒரு 100-200 கிலோ குறையவும் செய்யும். எது இருந்தாலும் நமக்கு ஒரு 1000 கிலோ அப்படிங்கிறது ஒரு உத்தேசமான நமக்கு ஒரு அளவீடு முறை. இது மூலமாக நமக்கு வந்து விலை அப்படிங்கிறது ஒரு 400 ரூபாய் கிடைக்குது, 4 லட்ச ரூபாய் அப்படின்ற ஒரு அளவீடு. அப்போ நமக்கு தோராயமாக ஒரு 10 பேர் வராங்க, 1500 ருபீஸ் ஒரு நாளைக்கு, 30 நாளைக்கு 45,000 ரூபாய். மீதமுள்ள ஒரு 60,000 20-30,000 வந்து நமக்கு செலவுகள். அப்படி கொஞ்சம் சிதற செலவுகள், மதுர செலவுகள்லாம் நம்ம பிடிச்சா கூட நமக்கு 1 லட்ச ரூபாய் நமக்கு செலவீடுகள் எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நமக்கு லாபம். 1000 கிலோவா 4 லட்சம் போச்சா, 1 லட்சம் செலவு 3 லட்சம் லாபம். 500 ரூபா போச்சா 1 லட்சம் செலவு 4 லட்சம் லாபம். 200 ரூபா 250 ரூபா போகும்போது தான் நமக்கு லாபம் மிகவும் குறையும். 2.5 லட்சத்தில் 1 லட்சம் நமக்கு செலவிட போயிடும், நமக்கு 1.5 லட்சம் தான் லாபம் வரும். அப்போது பூ எப்பெல்லாம் அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து உற்பத்தி ஆகின்றதோ தோட்டத்தில், அப்பொழுது எல்லாம் நம்ம தோட்டத்தில் விலை வந்து குறைய செய்யும். 280 ரூபா, 200 ரூபா, 220, 230 இருக்கும். இது மாதம் முழுக்க இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கிடையாது. 20ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர் விலை ஏற்றமாக இருக்கும். அல்லது மாதத்தில் ஏதாவது ஒரு 4-5 நாட்கள் வந்து முகூர்த்த நாட்களாக கிடைக்கும் பட்சத்தில் அன்று நமக்கு விலை வந்து 500 ரூபா, 600 ரூபா, 800 ரூபா போயிடும். அப்போது 40 கிலோ பூ நம்ம ஒரு 500 ரூபா போடும்போது அன்று நமக்கு விலை வந்து 20,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இதே வந்து நமக்கு 40 கிலோ பூ 200 ரூபா போகும்போது அன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8,000 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போது ஒரு 5 நாள் நமக்கு 40,000 கிடைக்கும்போது நமக்கு எவ்வளோ லாபன்றதை நம்மளே கணக்கீடு பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு அளவு முறையும் சுழற்சி முறையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நாள் விலை கம்மியாக போகிற நாள் மட்டும் பூ வந்துட்டு விலை அதிகமாக போகிற நேரத்தில் பூ வரலை, அப்போ தான் உற்பத்தி ஆக போதுன்னும் போது நஷ்டம் அடையும். முகூர்த்த நாட்களில் வரும்போது பூ அறுவடை இல்லாமல் முகூர்த்தம் இல்லாத நாட்களில் அதிகமாக பூ வரும்போது நம்ம நஷ்டம் அடையும். அப்போது நமக்கு தொடர்ந்து பூ வர மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணணும். அதிகமாக இடம் இருக்கிறவங்க, குறைவான இடத்துல பயிர் பண்ணுற நண்பர்கள் என்ன பண்ணலான்னா, எப்போ முகூர்த்த நாட்கள் இருக்கோ அன்றைக்கி பூ வரா மாதிரி ஒரு செடியை வந்து கவாத்து பண்ணி விடுறது, மேலே வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணுறது, கீழே அடி உரம் வைக்கிறது, இது எல்லாமே அந்த நாட்களில் பூ வரக்கூடிய ஒரு தருணமாக நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்குறதுல தப்பு எதுவும் கிடையாது. கடந்த வாரம் என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, தொடர்ந்து ஒரு 5-8 நாளாக பூ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தொடர்ந்து எவ்ரிடே வந்து ஃப்ளவர் வரத்துக்கு நான் மருந்து அடிச்சுட்டே இருந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விலை அதிகமாக போகிறப்போ பூ அதிகமாக கொடுத்துட்டு விலை கம்மியாக போகிறப்ப செடி கொடுக்கலனா கூட பரவாயில்ல, கிடைக்கும்போது நமக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு யுத்தி தான். ஏன்னா நம்ம ஃப்ளவர் அடிக்கிறதுக்கு கூட மெமன் மிக்சர் கூட சேர்த்து ஒரு டானிக்கை சேர்த்து அடிச்சு விட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ ஒரு 10 கிலோ பூ, அவருக்கு நான் 10 கிலோ பூ வரைச்சினார். அடிக்க 10லேருந்து 15-20 வரைக்கும் போயிடுச்சுட்டார். ஆக இந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடான ஒரு யுத்தியை நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்துறதுல தவறு எதுவும் கிடையாது. நம்ம செடிகள் நம்ம மண் வளமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நம்ம இயற்கை உரங்களை நிறையா கொட்டணும். உதாரணத்துக்கு குப்பைசாணி கொட்டலாம், நல்லா போட்டு அதை மண்ணை வந்து வளமாக்கலாம். ஹியூமிக்கை கொண்டு வந்து போடலாம், ஆர்கானிக் ஹியூமிக்கை கொண்டு வந்து நம்ம மண்ணில் போடலாம். அப்படிலாம் போட்டோம்னா நம்ம வந்து நவதானியங்கள் விதைச்சி நம்ம மண்ணில் எப்படி ஒரு சத்து அங்கக கனிமங்களை வந்து வளப்படுத்துகிறோமோ, பிஹெச் வேல்யூவை வந்து எப்படி சமநிலைப்படுத்துகிறோமோ அதை வந்து அதுக்கு நிகரானதாக இது இருக்கும். இது வந்து நண்பர்களே, இதை இந்த மாதிரி மண்ணை வளப்படுத்துறதுலாம் வந்து யாரும் நம்மளுக்கு வந்து ப்ரீ எஜுகேஷன் மூலயமா சொல்லி தரது கிடையாது. ஒரு விவசாயியாக கற்றுக்கிறது தான் எல்லாமே. ஆக இந்த மாதிரி மண் வந்து வளமாக மாற்றும் போது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹியூமிக்கு கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோ அளவில் கொண்டு வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து செடிகளாண்டு ஊற்றி விட்டுக்கலாம்.
அங்கே ஊற்றி விடும்போது அந்த இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் அந்த மண் வளமாக மாறும். அந்த மண் வளமாக மாறும் பட்சத்தில் அந்த மண் பிஹெச் வேல்யூ வந்து சமநிலைப்படுத்தும். அந்த சமநிலைப்படுத்துகிற சமயத்தில் அந்த மண்ணோட அங்கங்க கனிம சத்துக்களோட வளம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம செடிகள் வந்து அதிகப்படியான உரங்களோ மருந்தோ தேவைப்படாது. அதுக்கெல்லாம் வந்து தேவையான சத்து ஆல்ரெடி பூமியிலே இருக்கிறதுனால நம்ம மேலே கொடுக்கணுங்கிறத எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஒரு கல்யாண விருந்து போயிட்டு வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி மீண்டும் ஒரு கல்யாண விருந்து ஒன்று சொல்கிறாங்க, வாங்க சாப்பிட்லான்னு. அங்கேயும் போய் சாப்பிட்டாரு. அதுவும் வாய் வரைக்கும் வந்துருச்சு, மூக்கு வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் இடத்துல போய் கூப்பிடும்போது, ஐயா சாமி போதும், எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கிட்ட போதும் இருக்குது, என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த 3வது விருந்து கொண்டு போய் அவர் சாப்பிட வச்சா வாயிலேருந்து வாந்தி தான் வரும். இதே மாதிரி தான் செடிகளுக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து மண் வளமாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மேலே இருக்கிற சத்து நம்ம கொடுக்கணும் தேவையில்லை. தேவையில்லாம் ஒரு 30-40,000 நமக்கு வீண் செலவும் கூட. ஆக இந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இந்தமாரி பண்ணுற பட்சத்தில் நம்ம தோட்டங்கள் வந்து மிக வளமாகவும், நம்ம தோட்டம் வந்து மிகவும் என்ன சொல்கிறது, தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் நம்ம தோட்டம் வந்து எடுத்துக்கும். அதை பற்றின நான் முழு தகவல் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் போட்டு பாருங்கள். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் அப்படிங்கிறது நம்ம சேனலோட பேர். நிச்சயமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த மருந்து பர்டிகுலராக நான் சொல்கிறேன், இந்த மருந்து நீங்கள் வந்து வாங்கி அடித்து பாருங்கள். பூச்சி தாக்குதலும் புழு தாக்குதலும் வந்து இது ரொம்ப உறுதியாக கட்டுப்படுத்துது. இது நான் அனுபவத்தில் நான் சொல்கிறது. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சேனலை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெல் ஐக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே. நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ.